ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுகருக்கான பேஷண்ட் இருக்காங்க இல்லையா? சுகர் பேஷண்ட்டுக்கான டிப்ஸ் தான் நான் குடுக்க போறேன். இப்போ சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சுகர் வந்து சாப்பிடக்கூடாது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க சுகரே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கலோரிஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த மாரி சொல்றாங்க. இப்ப நாட்டு சர்க்கரைக்குமே அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா? அதுக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலோரிஸ் இருக்கிறத விட வெள்ளை சர்க்கரையில கலோரிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகம் நம்ம சொல்ல முடியாது. அதுல வந்து ஒரு 150 கலோரிஸ் இருக்கு அப்டின்னா, இதுல வந்து ஒரு 130 கலோரிஸ். ஒரு 15 கலோரிஸ் கிட்ட தான் டிஃபரன்ஷியேட் வரும். ரொம்ப அதிகம் கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நாட்டு சர்க்கரை, இந்த மாரி வெள்ள சர்க்கரை பயன்படுத்துறதுக்கு பனங்கற்கண்டு பயன்படுத்திட்டு வரலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். உங்களோட டெய்லி பேசிக்ல நீங்க இந்த மாரி உளுந்தங்கஞ்சிலாம் செய்றீங்கன்னா, அதனால நீங்க வெல்லம் போட்டு கூட செஞ்சு காய்ச்சி குடிச்சிட்டு வரலாம். இதெல்லாம் உங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.